இந்த அஜித் குமாரை அடித்து கொன்னாங்கங்கிறது வந்து ஏற்கனவே மருத்துவ அறிக்கையில் உறுதியாயிடுச்சு. அவரும் செத்து போயிட்டான், அஜித் குமாரும் இறந்து போயிட்டாப்புல. இப்போ போய் ஒரு விசாரணை போட்டால் உனக்கு எதுக்கு அந்த விசாரணையை கொடுக்குறான்? சிபிஐ அதிகாரிகளுக்கு தான் கேட்குறேன். ஏதாச்சும் மூளை இருக்கா அவங்களுக்கு? எதுக்கு கொடுத்தாங்க? இப்போ போய்கிட்டு அந்த மரத்தில் எந்த மரத்தில் தொங்க விட்டு அடித்தாங்க, எந்த இடத்துல அடித்தாங்கன்னு மறுபடியும் இதையே போய் இதை பண்ணிக்கிட்டு மறுபடியும் அவங்கெல்லாம் முடித்து விசாரணையை முடித்த விஷயத்தையே போய் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், உன்னுடைய முதல் வேலை என்ன தெரியுமா? நிகிதாவை கூப்பிடு. நிகிதாவை கூப்பிட்டு நீ நகை வச்சுருந்தது உண்மையாக ஆதாரம் கொடுன்னு கேளு. காருக்குள்ளே நகை வச்சுருந்தியா? ஆதாரம் கொடு. அதை விசாரி. அங்கே இருக்கும்போது நிகிதா காரில் வந்துடும்போது எப்படி வந்தது, யார்கிட்ட பேசுனது, சுற்றி இருக்கக்கூடிய சாட்சிகள் என்ன சொல்கிறாங்க, அதை கேளு. நிகிதாவையும் கூப்பிடல. இன்னும் மரத்தில் தொங்க விட்டான், இதில் அடித்து விட்டான், கம்பில் அடித்தான், இதில் அடித்தான்னு மண்டையில் மூளை இருக்கான்னு தெரியல இந்த சிபிஐக்காரங்களுக்கு. இதாக்கு நீ உன்னை விசாரிக்க சொன்னது இதா? நிகிதா நகையை கொண்டு வந்தது உண்மையா? அதை விசாரி. அந்த பொண்ணு வந்து இந்த இவருடைய அஜித் குமாருடன் வாக்குவாதம் ஏற்பட்டதால் நிறைய இதில் பண்ணுவாங்க. நிறைய இதில் ஏதாச்சும் ஒன்று பண்ண இது வச்சுருந்தா இதில் பணம் வச்சுருந்தேன்னு சொல்லு அப்படிம்பாங்க. மற்ற எல்லா இதுங்கள்லையுமே சாதாரண பொதுமக்கள் ஏதாச்சும் புகார் கொடுக்குறதுல பார்த்தீங்கன்னா சும்மா சொல்லுவான் பணம் வச்சுருந்தேன், இது வச்சுருந்தேன். அது மாதிரி சொன்னாங்களா நிகிதா? அது மாதிரி சொன்னதுனால தானே இந்த மரணம் நடந்தது. அவர்கள் பொய் சொன்னார்களா அப்படிங்கிறத பார்த்து நிகிதா மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பரிந்துரை செய்யு. எல்லாத்துக்கும் மேலே நிகிதாட்ட நீ கேட்க வேண்டிய கேள்வி என்ன? ஏம்மா நீ ரெக்கமெண்டேஷனுக்கு யாரை பிடிச்ச? எந்த எந்த அரசியல்வாதி உனக்கு தெரிஞ்சவங்க, உனக்கு வேண்டிய அரசியல்வாதி யார்? நீ யார்கிட்ட போய் சொன்ன? அவங்க யாருக்கு ஃபோன் பண்ணாங்க? அந்த உயர் அதிகாரிகளோ இல்லை அரசியல்வாதியோ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு, அந்த சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி அடிக்க சொன்னது யார்? இதுதான் எங்களுக்கு தெரிய வேண்டிய விடை, இந்த தமிழ்நாட்டுக்கு தெரிய வேண்டிய விடை. மறுபடியும் அஜித் குமாருக்கு பைப்பில் அடித்தான், இதில் அடித்தான், மரத்தில் தொங்க விட்டான். அந்த வீடியோ பாருங்கள். அதை போய் மரத்துக்கு கீழே போய் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.